அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த புகார் உண்மையா, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் கள ஆய்வு மேற்கொண்டது. இந்த சூழலில் அந்த கள ஆய்வில் முக்கிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு திருட்டு விவகாரம் நாடெங்கிலும் ஒரு பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைக்கப் பெற்றிருக்கின்றன. அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்காரு. ஏறத்தாழ மகாதேவ்புரா மற்றும் 48 இடங்கள்ல இந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கிறதா அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். இப்போ இதுல கள ஆய்வு மேற்கொண்ட இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ்ல என்ன மாதிரியான முக்கியமான தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு? கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கனிமொழி வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருந்த இந்த வாக்கு திருட்டு என்ற அந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் சரியாகத்தான் நடைபெற்றதா, இல்லை அந்த நாடாளுமன்ற தேர்தலையே முழுமையாக கலைத்துவிட்டு மீண்டும் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அளவுக்கு நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ் சம்பந்தப்பட்ட, அதாவது ராகுல் காந்தி எந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது என்று குறை சொன்னாரோ அந்த இடத்திற்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கள ஆய்வில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதனை ஒரு பெரிய செய்தியாகவே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிடக்கூடிய பகுதி என்பது மகாதேவ்புரா. அந்த பகுதியில் தான் 1,250,000 வாக்குகள் கூடுதலாக இருந்ததாக அவரது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. எனவே அந்த பகுதிக்கு சென்று அவர் எந்தெந்த கதவு எண்கள், எந்தெந்த டோர் நம்பர்ஸ்லாம் ஃபேக்காக இருக்கின்றது, 0 என்று குறிப்பிடப்பட்டிருந்தது, 35 என்ற எண்ணிலே 80 பேர் வசிப்பதாக சொல்லப்பட்டது, 2 பேர் கூட வசிக்க முடியாத இடத்தில் எப்படி 35 பேர் வசிக்க முடியும், இப்படி பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். அவர் குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்திக்குழுவினர் சென்று அந்த இடத்தில் உண்மையிலே வசிக்கக்கூடிய நபர்கள் யார், ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு உண்மைதானா, அவர்கள் போலியான வாக்காளர்களா, அல்லது உண்மையிலேயே அந்த குறுகிய இடத்தில் அத்தனை பேர் தங்கி இருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் கள ஆய்வு டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக அவர்கள் ஆழமாக செய்திருக்கிறார்கள். மகாதேவ்புரா பெங்களூரினுடைய அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது ஒரு காலத்திலே இந்த பெல்லந்தூர், வர்த்தூர், மாரத்தஹள்ளி போன்ற பல கிராமங்களாக, எப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னையை சுற்றி பல்வேறு கிராமங்கள் இருக்கிறதோ அது போன்ற ஒரு சாதாரண கிராமமாக இருந்தது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் பெங்களூரு தொடர்ந்து ஐடி ஹப்பாக மாறி இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கிராம பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன என்ற விஷயத்தை அவர் குறிப்பிடுகின்றார்கள். இதன் காரணமாக அந்த கிராம பகுதிகளெல்லாம் தற்போது கிட்டத்தட்ட நகரமயமாக்கப்பட்ட பகுதி போலவும் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக வேலை நிமித்தமாக பலரும் தங்கியிருக்கிறார்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அங்கு பல்வேறு, அதாவது உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஏஜென்ட்டுகளாகவும், ஹோட்டல் ஊழியர்களாகவும், வீட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களாகவும், இப்படி பல வேலைகளுக்காக அவர்கள் தங்கியிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதன் காரணமாக நெருக்கமாக ஒரே குடியிருப்புகளில் அல்லது ஹாஸ்டல் போன்ற இடங்களில் அல்லது அந்த நிறுவனத்தினுடைய பேக்டோர் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வைக்கக்கூடிய குடோன், இது போன்ற இடங்களெல்லாம் அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கொரோனா காலகட்டத்திலே அதிகமான மக்கள், ஏனென்றால் அவர்களுக்கு வேலை கிடையாது, பல மாதங்களாக முடங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது, சொந்த ஊர்களுக்கும் கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட சிறு இடத்தில் அனைத்து நண்பர்களுமாக, குடும்பத்தாருமாக, உறவினர்களுமாக அவர்கள் பலரும் குடும்பமாக குழுவாக தங்கியிருந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழு அந்த செய்தி குறிப்பிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியிட்ட அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு மாரத்தஹள்ளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் பூத் எண் 366 உள்ள வீட்டு எண் 791, அதில் 46 வாக்காளர்கள் வசிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்.
விநாயக நகர் பூத் எண் 243 உள்ள வீட்டு எண் 153 68 வாக்காளர்கள் வசிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழு செய்த அந்த முகவரிகளுக்கு சென்று விசாரித்த போது அந்த இடங்கள் அனைத்துமே புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி என்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களாகவும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ராகுல் காந்தி குறிப்பிட்ட 194 பேரில் யாரும் இப்போது அங்கு வசிக்கவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழு தெரிவித்திருக்கின்றது. மேலும் அந்த வீட்டு எண் 791 என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே 46 வாக்காளர்கள் இருந்ததாக சொல்லப்படும் இடம், அந்த இடத்திலே சென்று பார்க்கும்போது அது ஒரு ஆண்கள் தங்கும் விடுதியாக இருக்கின்றது. அந்த இடத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த ஆண்கள் விடுதி செயல்பட்டு வருவதாகவும் அந்த ஆண்கள் விடுதியினுடைய மேனேஜர் குறிப்பிடும்போது இங்கு பல நேரங்களிலே பல தொழிலாளர்கள், பல வடமாநில இளைஞர்கள் போன்றோர் வருவார்கள், தங்குவார்கள், சில மாதங்கள் தங்கி வேலையை செய்வார்கள், அதன் பிறகு புறப்பட்டு சென்று விடுவார்கள். அவர்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனத்தில் அவர்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் தேவைப்படும் என்பதனாலே அவர்கள் தங்கக்கூடிய ஹாஸ்டலையே ஒரு முகவரியாக கொடுத்து அதன் அடிப்படையில் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வார்கள். அப்படியாக கூட இது நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் யாரும் இப்போது இல்லை, ஆனால் ஓராண்டுக்கு முன்பு இங்கு சில பேர் இருந்திருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல பல இடங்களுக்கும் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு விநாயகா நகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கதவு எண் 153 அந்த இடத்தில் 68 வாக்காளர்கள் இருப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார். அதுவும் குறிப்பாக அந்த இடம் பீர் ஃபேக்டரி, ஒரு மது ஆலை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலே எப்படி 68 வாக்காளர்கள் இருக்க முடியும், அவர்கள் எப்படி அங்கே தங்கி இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழு ஆய்வு மேற்கொண்டதில் அந்த மது உற்பத்தி செய்யக்கூடிய இடம் என்பது 1 ஏக்கருக்கும் மேல் பறந்திருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் இந்த மது விற்பனை செய்யக்கூடிய அந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் பிளாசா ஒன்றும் இருக்கின்றது என்றும், எனவே அங்கு பணியாற்றக்கூடிய நபர்கள் அந்த இடத்திலேயே தங்கியிருந்ததாகவும் அவர்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேண்டும் என்ற அடிப்படையிலே இதனை கொடுத்திருக்கலாம் என்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், மேனேஜ்மெண்ட் தெரிவிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல பல இடங்கள் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல இடங்களுக்கு சென்று விசாரிக்கும் போது ஒரு சிலர் தற்போதும் அங்கு வசிப்பதாகவும் பல பேர் தற்போது அங்கு இல்லை என்றும், ஒரு சில பேர் இதற்கு முன்பு தங்கியிருந்தார்கள், அதாவது ஓராண்டுக்கு முன்பு 2 ஆண்டுக்கு முன்பு அந்த இடத்தில் தங்கியிருந்தார்கள், இப்போது அவர்கள் வேறு ஏதோ இடத்திற்கு சென்று விட்டார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்ற விவரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரையும் ஒரு பேட்டி கண்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்வது என்னவென்றால், பாஜக தலைவர்கள் அந்த குறிப்பிட்ட மஹதேவ்புரா என்ற இடத்திலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்பது, இது ஒரு காலத்தில் கிராமப்புறமாக இருந்தது, ஆனால் தற்போது நகரமயமாக்கி விட்ட பிறகு பல தொழிலாளர்கள் வருகிறார்கள், தங்குகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பாஜக இங்கு வெற்றி பெற்று வருகிறது, பாஜகவினுடைய கோட்டையாக இந்த பகுதியை நாங்கள் மாற்றி வைத்திருக்கிறோம். ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்று பாஜக இதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றது. எனவே இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழு செய்திருக்கக்கூடிய அந்த ஆய்வின் மூலமாக பல இடங்களில் அந்த தொழிலாளர்கள் அல்லது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் இருப்பது போல தற்போது அவர்கள் வசிக்கவில்லை. உண்மையிலேயே அவர்கள் ஒரு ஐடி ப்ரூஃப் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதனை பயன்படுத்தினார்களா, அவ்வாறு எத்தனை நிறுவனங்களில் அந்த ஐடி ப்ரூஃபாக வாக்காளர் அடையாள அட்டையை ஏற்றுக்கொள்வார்கள், ஹோட்டல்களிலோ அல்லது சிறு சிறு கடைகளிலோ வேலை பார்க்கும்போது அந்த அடையாள அட்டை என்பதெல்லாம் அவசியம்தானா, பாஜக சொல்வது உண்மையா அல்லது ராகுல் காந்தி குறிப்பிடக்கூடிய ஆதாரங்கள் தான் உண்மையான ஆதாரங்களா என்பதை தேர்தல் ஆணையம் தான் நிரூபிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் இதில் கலாய்வு செய்தோ அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய டேட்டாக்களை சரிபார்த்தோ உண்மையை வெளியிடும் போதுதான் நாட்டு மக்களுக்கு விரிவான கள நிலவரத்தோடு கூடிய உண்மை தெரிய வரும். நிச்சயமாக கூடுதல் விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராஜேஷ்.